ஓகே, குட் மார்னிங். இன்றைக்கி நாங்கள் என்ன விஷயம் சம்மந்தமாக பார்க்க போகிறோம்டா, செகண்ட் ஆர்டர் திங்கிங். அதாவது எப்பயுமே ஒரு முடிவெடுக்கைக்குள்ளே அதில் உடனடியான விளைவை வச்சு கொண்டு முடிவெடுக்காமல் ஒரு நிறைய கால போக்கில் என்ன விளைவு வரும் என்றதை வச்சு கொண்டு முடிவெடுக்கிறது தான் செகண்ட் ஆர்டர் திங்கிங். உதாரணத்துக்கு இப்போ ஒரு சாக்லேட் உங்கள்கிட்ட தந்து சாப்பிட சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே சாப்பிடுவோம். சாக்லேட் நல்லா இருக்குண்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோம். இன்னும் அந்த கிரேவிங் கூட கூட ஒரு நாளில் நிறைய சாப்பிடுவோம். திருப்பி அடுத்த நாளும் இதே டைமுக்கு சாப்பிடணுமென்ற ஒரு ஆசை வரலாம். அப்போ வந்தால் என்ன செய்வோம்? திருப்பியும் சாப்பிடுவோம். அதுக்கடுத்த நாளும் சாப்பிடுவோம். இப்படி காலப்போக்கில் ஒரே சாப்பிட்டு அது ஒரு ஹேபிட்டாக மாறுமெண்டா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் உங்களுக்கு சீனி வருத்தம் இல்லை டயபெட்டிஸ் கூடி வரலாம், வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு நீண்ட காலப்போக்கில் என்ன விளைவு வரும் என்றதை யோசிக்காமல் நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம்னா அது செகண்ட் ஆர்டர் திங்கிங் வராது. எப்பயுமே நீண்ட காலப்போக்கில் வரக்கூடிய எல்லா விளைவையும் யோசித்து தான் ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ நீங்கள் இப்படி முடிவெடுக்கக்குள்ள எல்லா விளைவுகளையும் ஆராயணுமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் நீங்கள் யோசிக்கும் போது இப்படி ஒன்று நடக்கலாமோ, இப்படி ஒன்று நடக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குதோ என்ற மாதிரி எண்ணம் ஒன்று வந்துமெண்டா உடனே அந்த விஷயத்தையாவது நீங்கள் தேடி அறிஞ்சு அது சம்பந்தமாக கொஞ்சம் சிந்தித்து சரியான முடிவு எடுக்கணும். இப்போ இதுக்கு உதாரணமாக சொல்லணுமெண்டா, பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செய்யும்போது வங்காள பிரதேசத்தில் அங்கே நிறைய பாம்புகள்கிட்ட தொல்லை ஒரு கிராமத்தில் இருந்தது. அப்போ என்ன செஞ்சாங்கண்டா, இந்த பாம்புகள்கிட்ட தொல்லையிலேருந்து வெளியில் வரணுமென்றதுக்காண்டி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் யார் பாம்பை பிடிச்சிட்டு வருவாங்களோ அவங்களுக்கு தாங்கள் குறிப்பிட்ட பணத்தை பரிசாக கொடுப்போம்னு சொன்னாங்க. அப்போ இதை அறிந்த மக்கள் என்ன செஞ்சாங்கண்டா, ஒவ்வொரு நாளும் நிறைய பாம்பை பிடிச்சிட்டு வந்தாங்க. எப்படின்னு பார்த்தா ஊருக்குள்ளே வராத காட்டில் இருக்கிற பாம்பை கூடி கொண்டாங்க. அதையும் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் சில பேர் தங்களோட வீட்டிலேயே பாம்புகளை வளர்த்து அதை கொண்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கொடுத்து காசு பண்ணாங்க. இப்படி நடந்த காரணத்தால் பாம்புகள் எல்லாம் இல்லாமல் போனதுனால அந்த காட்டுக்குள்ளேயும் அந்த ஊர்கள்லையும் எலிகளோட தொல்லை கூடினது. அதே சமயத்தில் கவர்மெண்ட்டை இவங்களுக்கு இந்த பாம்புகளை கொண்டு வர்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுக்கான பணமும் பற்றாக்குறையாக போனது. இப்போ இந்த இடத்துல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் விட்ட பிழையை உண்டு செகண்ட் ஆர்டர் திங்கிங் அவங்க செய்யலை. அதாவது இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்ன்றதை பற்றி அவங்க கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சுருக்கணும். ஸோ இதுதான் செகண்ட் ஆர்டர் திங்கிங் செய்ய வேண்டியதுக்கான முக்கியமான விஷயம். அப்போ எல்லா நேரத்துலேயும் எப்போயுமே நாங்கள் அடுத்து என்ன என்று யோசித்து தான் முடிவெடுக்கணும் என்று இருந்தால் பெரும்பாலான நேரங்களில் நாங்கள் அந்த விஷயத்தை செய்யாமலே விட்டுருவோம். இதை சொல்லுவாங்க அனலைசிஸ் பேரலைசிஸ் என்று. அதாவது நீங்கள் எப்போ பார்த்தாலும் அனலைஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஆனால் அந்த முடிவை எடுத்து அடுத்த கட்டமாக என்ன செய்யணுமோ அந்த விஷயத்தை செய்ய மாட்டோம். ஸோ உங்களோட அறிவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ உங்களோட கையில் என்னென்ன முடிவுகள் இருக்குதோ அந்த விஷயங்களை மட்டும் அனலைஸ் பண்ணி கொண்டு குயிக்காக நீங்கள் அடுத்த கட்டமாக நகரணும் ஆக்ஷனுக்கு. அப்போ தான் நீங்கள் எடுக்கிற முடிவும் சிறப்பானதாக இருக்கும். சரி, எப்பயுமே யோசித்து கொண்டிருக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏண்டா நான் இப்படி நடந்துடுமோன்னு யோசித்தேன், திருப்பி மறந்துட்டேன் என்ற மாதிரி ஒரு பிரச்சனையும் வரலாம். அதுக்கு தான் எப்பயும் என்ன செய்யணும்டா, ஒரு நோட் புக் வச்சுக்கொள்ளணும். ஒரு வாழ்க்கையில் முக்கியமான இடங்களில் முக்கியமான பிரச்சனைகளில் முடிவெடுக்கும்போது நாங்கள் அதை லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனைகளை இதுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் மைண்ட் மேப் என்று சொல்லுவாங்க, அதன் மூலம் வரிபடமாக்கிட்டு அதுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்கிறது, அதுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்கிறது, அதுக்கு அடுத்த கட்டம் என்ற மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் வரக்கூடிய எல்லா விளைவுகளையும் உங்களோட கண்ணுக்கு ஒரு விஷுவல் ரிப்ரசன்டேஷனாக நீங்கள் வச்சுருக்க முடியும். இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் உங்களால் வடிவாக ஒரு பேட்டர்னை ரெகனைஸ் பண்ணி சரியான முடிவுகளை எடுக்க முடியும். ஸோ எப்போயுமே ஒரு நோட் பேடையும் வச்சுக்கொள்ளுங்கள், செகண்ட் ஆர்டர் திங்கிங்கை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.